ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இது கொடைக்கானல் எபிசோட் 2. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் இல்லை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டனில் இருக்கோம். அண்ட் சுற்றி வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாகவே இருக்குது. ஸோ கிளைமேட்டும் அங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ப்ளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பச்சை பசேல் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்க. அதை ஒன்றுத்தையும் வந்து ஒரு மெமரி மாதிரி கேப்சர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ அண்ட் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அங்கே ஆக்சுவலி ரொம்பவே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே ஃபுல்லாக காலில் சாக்ஸு, மேலே ஜர்கின் எல்லாமே போட்டுக்கிட்டு வந்தேன். காலில் கூட ஷூ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோ குளிர். நார்மலாக எங்கே போனாலும் ஷூ போடுவேன், பட் அங்கே வந்து என்னால் ஷூ போடாமல், அதாவது சாக்ஸ் போடாமல் ஷூ போடவே முடியல, அப்படி குளிர் எடுத்துக்கிச்சு. அண்ட் ஃபுல்லாக வந்து காடு தான். காடுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கார்டனே இருக்குது. ஐ டோன்ட் நோ என்ன அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம். நான் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் வந்து காடுனால வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும், அப்படி புதராக இருக்கும்ன்ட்டு. பட் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து மரமே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் காய்ஸ். ஸோ அப்படியே மிஸ்ட்டாக வந்து எந்த இடத்துல போனாலும் வந்து ஒரு டாப் வியூ போனாலே ஃபுல்லாக மிஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ எங்களால் வந்து கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே பார்க்க முடியல. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்மாக இருந்தது. அதாவது நம்ம கீழேருந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது மேலே அந்த மேகத்தெல்லாம் பார்த்துருப்போம். பட் நம்ம இப்போ மேகத்துக்கு மேலேயே இருக்கோம், நம்ம கீழே வந்து அது இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷிக், அதாவது அந்த ஆர்கே விலாக்ஸில் வந்து ஆருடைய பங்கு இவருக்கு தான் இருக்குது. ஸோ இவன் வந்து ராக்கி ரிஷிக் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் தான் என் தம்பி. அப்படியே வந்து கிளைம் பண்ணுறேன். அப்படியே இந்த 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா நிற்பார்ல, அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு பிஜிஎம் போட்டுட்டு அட்டாடா அது மாதிரியே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஸோ இதில் ஃபுல்லாக பைன் ட்ரீஸாக தான் இருக்கும். இதை நாங்கள் அவ்வளோவா சுற்றி பார்க்கல.